வெல்கம் டு அம்மா கைமணம். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான ரொம்பவே சூப்பரான சிக்கன் ட்ரம்ஸ்டிக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்னைக்கு 3 சிக்கன் ட்ரம்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு அங்கங்க கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை மேரினேட் பண்றதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல்ல 1/4 கப் தயிர், கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது கூட 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இது கூட 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கூடவே அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு, இது கூட 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எந்தவித கட்டியும் இல்லாம நல்லா ஃபைன் பேஸ்டா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்க சிக்கன் ட்ரம்ஸ்டிக்கை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சிக்கனோட எல்லா பக்கமுமே இந்த மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி தடவி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இது ஒரு மூடி போட்டு 1 மணி நேரம் இப்படியே விட்டுருங்க. சிக்கனில் மசாலா நல்லா மேரினேட் ஆகணும். இருக்கட்டும். இப்போ 1 மணி நேரம் ஆச்சு. சிக்கன் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன்ல தேவையான அளவு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிருங்க. எண்ணெய் காஞ்சதுமே ஸ்டவ்வை மிதமான சூட்ல வச்சிருங்க. இப்போ இதுல மேரினேட் பண்ணிருக்க சிக்கன் ட்ரம்ஸ்டிக்கை சேர்த்துடலாம். மிதமான சூட்ல இந்த சிக்கனோட எல்லா சைடுமே நல்லா வெந்து இதோட கலர் மாறுற வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டு வேக வைங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. பாருங்க, சிக்கனோட எல்லா சைடுமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான சூப்பரான சிக்கன் ட்ரம்ஸ்டிக் தயாராயிடுச்சு. அவ்வளோதான். நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவையா சமைங்க, ருசியா சாப்பிடுங்க. தேங்க்யூ.